கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ரோமர் எழுதினதான நிருபம் 4வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 4வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சில மனிதர்கள் தங்களை தேவனிடத்தில் பண்ணி இருக்கிறார்கள், மனிதனுக்கு மனிதன் பண்ணி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் மாறி போகலாம். மனிதனுடைய தானே வாக்குத்தத்தங்கள், அவர்கள் கொடுக்கிற வாக்கு அது மாறி போகலாம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனிதருடையதான முதலாவது நம்முடைய இவர்கள் கொடுக்கிறதான தேவனோடு கூட பண்ணுகிற வாக்கு என்று சொன்னாலும் சரி, மனிதனோடு கூட பண்ணுகிற வாக்கு என்று சொன்னாலும் சரி, அது மாறி போகிறது. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், யோசேப்பு சிறைச்சாலையிலே அவன் காணப்பட்டதான நேரத்தில் அவன் வேலை செய்த அதே அரண்மனையில் 2 பேர் ஸ்தோத்திரம் அவர்களும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாங்க, கலங்குகிறார்கள். ஸ்தோத்திரம். யோசேப்பு அதற்கு அவன் விளக்கம் கொடுக்கிறான். அதன்படியாகவே 2 பேரிலே ஒருவன் ஸ்தோத்திரம் தண்டிக்கப்படுகிறான், ஒருவன் அதே இடத்தில் உயர்த்தப்படுகிறான். சொல்லும்போது சொல்லுகிறான், நீ உயர்த்தப்படுகிறதான நேரத்தில் என்னை நினைவு கூர்ந்து என்னுடைய காரியத்தை நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் ஆம் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனோ மறந்து போகிறான், அதை சொல்ல விட்டு விடுகிறான். ஸ்தோத்திரம். 2 ஆண்டுகளாக ஸ்தோத்திரம் அவன் சொன்னதான வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை. ஸ்தோத்திரம். 2 ஆண்டுகள் கழித்து தான் பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டதான நேரத்தில் ஸ்தோத்திரம் அவனுக்கு நினைவு வருகிறது. அதை அவன் ஞாபகப்படுத்துகிறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் கொடுக்கிறதான வாக்கு அது மாறி போகலாம். அதே போல வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 33வது வசனத்தில், லூக்கா 22:33 வாசிக்கிறோம், பேதுரு இயேசுவிடத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து சொன்னதான போது ஸ்தோத்திரம், பேதுருவை பிசாசு கோதுமை மணியை போல புடமிடுவான் என்று சொன்னதான நேரத்தில் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், ஆண்டவரே, காவலிலும் சாவானாலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன்.
நமக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு தூரம் ஆணித்தரமாக பேசினதான பேதுரு இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக அவரை கொண்டு போகிறதான நேரத்தில் அவன் மறுதலிக்கிறான். 3 முறை மறுதலிக்கிறான். அவன் வாக்கு பண்ணினது எங்கே? இயேசுவோடு கூட சொன்ன வார்த்தை எங்கே? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சேலஞ்ச் பண்ணி சொன்னான். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைமைகளையும், வாழ்வானாலும் தாழ்வானாலும் சிறைச்சாலையின் அனுபவமானாலும் எதுவானாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி சொன்னான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி அவன் போய்விட்டான். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அனனியா சப்பீராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வாக்கு பண்ணினார்கள். சத்துரம். தேவ சமூகத்தில் நாங்கள் சத்துரம் நிலத்தின் கிரயத்தை அவருடைய சமூகத்தில் வைப்பதாக வாக்கு பண்ணினார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் ஒரு பகுதியை எடுத்து அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டார்கள். தேவ சமூகத்தில் வாக்கு பண்ணினது என்ன? சத்துரம் முழுமையாக கொடுப்போம் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்கள். தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை வாக்கு என்ன? சத்துரம் நாங்கள் இப்படி செய்வோம் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள். சத்துரம் மறந்து அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டுமா? ஒரு பகுதியை எடுத்து மறைத்து வைத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் சத்துரம் ஒவ்வொருவருமே வாக்கு பண்ணுகிறார்கள். என்னென்ன வாக்கு கர்த்தரோடு கூட பண்ணுகிறார்கள்? நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இல்லை என்று சொன்னால் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். சத்துரம் 10 நிமிடங்கள் தேசத்திற்காக ஜெபிப்பேன். 10 நிமிடங்கள் சத்துரம் ஜனங்களின் விடுதலைக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிப்பேன். நான் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். பல வாக்குகளை பண்ணுகிறார்கள். ஆனாலோ சத்துரம் இந்த வாக்கு மாறிவிடுகிறது. வேதத்தை நான் வாசித்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார்கள். கர்த்தரோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் அநேகர் அதை மறந்து விடுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் பிசாசுடைய பிடியிலிருந்தும் சத்துரும் பலவிதமான கலக்கத்தின் மத்தியில் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது சொல்வார்கள், சத்துரம் நான் ஆவியோடு உண்மையோடு நான் கர்த்தரை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சத்துரம் இனி உலகத்தை அல்ல, என் முன் அனுபவத்தின்படி அல்ல, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். சத்துரம் அவரை ஆவியோடு உண்மையோடு நான் ஆராதிப்பேன் என்று சொல்வார்கள். சிலர் பின்தொடர்கிறவர்கள் உண்டு. சிலர் விடுதலை பெற்ற பிற்பாடு கர்த்தரை விட்டு தூரம் போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாக்கு பண்ணினதான இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவர். பொய் சொல்லுகிற தேவன் அல்ல.
அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறதான கர்த்தர் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். வேதத்தில் இந்த நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வேதாகமத்தில் ஆமென் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வாசிக்கும் போது சோத்திரம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது. அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சோத்திரம், அதுதான் எபிரேயர் 10 அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 23வது வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இப்பொழுது ரோமர் 4:21 வாசித்ததான நான் பார்த்ததான வசனத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமே. ஆபிரகாமுடையதான வாழ்க்கையில் சோத்திரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆபிரகாமும் கர்த்தரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார், சோத்திரம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபோது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ எல்லாம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர், ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே. என் வேலைக்காரனுடையதான பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில சுதந்திரவாளியா இருக்கிறான், எனக்கென்று சொல்லி ஒரு பிள்ளை இல்லையே. ஆஸ்தி இருக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் நீர் நடத்துகிறீர், சகல நன்மையினால நீர் நிரப்பி இருக்கிறீர், ஆனால் சோத்திரம், பிள்ளை இல்லையே என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தால் கூட கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். அவனுடைய 75வது வயதில் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், புத்திர சுவிகாரத்தை தருவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். இவன் நாமே சோத்திரம் நினைவு கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், எல்லாம் கொடுத்தீர் ஆண்டவரே, எனக்கு புத்திர சுவிகாரம் இல்லையே. 5-6 வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் சோத்திரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் சோத்திரம் 5-6 வசனங்களில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை அவர் அழைத்து வெளியிலே கொண்டு வந்து, இந்த வானத்து நட்சத்திரங்களை நீ எண்ணக்கூடுமா என்று சொல்லி கேட்கிறார். இந்த வானத்து நட்சத்திரங்களை நீ எண்ணக்கூடுமா? சொல்கிறோம், அவ்வளவு தூரமாக உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நாம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் கடந்து போனோம் என்று சொன்னால், சோத்திரம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி, அவர் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நாட்கள் கடந்து போகலாம், மாதங்கள் கடந்து போகலாம், ஆண்டுகள் கடந்து போகலாம், யுகங்கள் கடந்து போகலாம், ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது சாராளை கர்த்தர்
கடாட்சிக்கிறார். 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆம், தேவன் குறித்திருந்த காலத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கரத்தில் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்னதான கர்த்தர் அவர் குறித்து வைத்திருக்கிறார். எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கணும், எப்போது நம்மை உயர்த்த வேண்டும், எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது ஒரு நொடி பொழுது முந்தவன் செய்யாது பிந்தவன் செய்யாது. ஹல்லேலூயா. அவர் குறித்து வைத்திருக்கிற காலத்தில் அவர் கிரியை செய்ய போதுமானவர். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு 100 வயதாக காணப்பட்டது. பாருங்க, 100 வயதில் கர்த்தர் மறந்து போகவே இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் அவர் நிறைவேற்றினார். அந்த தேவனை அல்லவா நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாம் அவரோடு கூட பண்ணின வாக்குத்தத்தம் அது மாறக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் குறித்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவர். சொத்துரும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொத்துரும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாட்களில் அவர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். 2வதாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதில் அவர் எப்படி உண்மை உள்ளவராக காணப்பட்டார். 2வது ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட அவர் சொல்லுகிறார், பிதாவுடையதான வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். என்ன வாக்குத்தத்தம்? அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவேன், கிருபைகளினாலே நிரப்புவேன். சத்துரம் அவர் வாக்கு பண்ணு. பிதாவானவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற போதுமானவர். அதனாலே சீசர்கள் மத்தியில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், இங்கே காத்திருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேரையும் கர்த்தர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட ஸ்தோத்திரம் அவர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தம் என்ன? ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், நான் உங்களை அபிஷேகம் பண்ணுவேன், நீங்கள் காத்திருங்கள். ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு மனிதன் அல்ல, அவர் செய்வார். தேவ சமூகத்தில் யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறாங்களோ அவர்களை இந்த நாட்களில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம்.
அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஸ்தோத்திரம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். எந்தெந்த காரியத்துக்கெல்லாமோ காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அப்படி அபிஷேகத்தில் நிரப்பப்படும்படியாக ஸ்தோத்திரம், நம்ம காத்திருக்கிற நேரத்தில் அவர் குறித்து வைத்திருக்கிற அந்த வேலை வருகிறதான நேரத்தில், ஒருவேளை ஆராதனையிலாக இருக்கலாம், விசேஷ கூடுகைகளிலாக இருக்கலாம், காத்திருப்பு கூட்டத்திலாக இருக்கலாம், எந்த நேரத்தில் கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் கர்த்தர் அபிஷேகத்தினாலே நம்மளை நிரப்புவார். ஸ்தோத்திரம், அது யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், 120 பேர் கூடியிருந்ததான நேரத்தில் கர்த்தர் அவர்களை நிரப்பினார். 19வது நூற்றாண்டில் பெத்தேல் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருந்ததான மாணவர்களை கர்த்தர் நிரப்பினார். ஸ்தோத்திரம், லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுகிற இடத்துல 19வது நூற்றாண்டில் கர்த்தர் நிரப்ப ஆரம்பித்தார். தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகிற்று. இந்த நாட்களில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதான ஒரு நாட்கள் அல்லவா? அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் மழையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், நாம் நினைக்கலாம், ஐயோ என்னை கர்த்தர் நிரப்புவாரா, என்னுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தை தருவாரா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். 3வது கடைசியாக நம்ம பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினதில் ஸ்தோத்திரம், நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவன். அப்படி என்று சொன்னால் என்ன? கர்த்தர் இந்த பூமியில் மனிதனை உருவாக்கினதான நேரத்தில் ஸ்தோத்திரம், அவன் அழிப்பதற்காக கர்த்தர் உருவாக்கவில்லை. அவருடைய கட்டளையை மீறினதான நேரத்திலே தான் ஸ்தோத்திரம், அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் ஆதாம் ஏவாளை அவர் விலக்கி விட்டார். மனிதனுக்கு மரணம் என்பது கடந்து வந்தது. ஸ்தோத்திரம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் அவன் மண்ணுக்கே அவன் திரும்புகிறான். அவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், பாவம் கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம், மாம்சத்திலே ஆனாலும் சரி, ஆவிக்குரிய நிலைமையில் என்று சொன்னாலும் சரி, ஒரு மரணம் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. ஸ்தோத்திரம், அவன் இப்பொழுது ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக அவன் கடந்து போகிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்து ஸ்தோத்திரம், ஒரு மனிதனுடைய மீட்பு ஸ்தோத்திரம் இரத்தத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனிதனுடைய தான பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் ஆடை பலி செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்து தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்படுகிறாங்களோ ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாருக்குமே அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. யாரெல்லாம் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்குள்ளே ஜீவிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம்,
உலகத்திலே ஒருவேளை சரீர பிரகாரமாக ஒரு மரணம் ஏற்பட்டாலும் கர்த்தர் அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். நித்திய காலமாக அவரோடு கூட ஜீவிக்கிறதான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதன் மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பாருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் யோவான் 14வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். கர்த்தர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார்.